உலக மொழிகள் பலமொழி உண்டு. தமிழ் மொழி ஒன்றிலே இனிமை உண்டு. ஆங்கில மொழிகள் எங்கும் உண்டு. அது தமிழ் மொழி ஒன்றிடம் தோற்று நின்று. தமிழ் மொழியை கட்டுணர்ந்து தமிழ் மொழியை வளர்ப்பது நமக்கு தொண்டு. படம்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இவர் இந்த உடம்பு வச்சுட்டு இவரால் எல்லாரும் நடிக்க முடியுது. ரொம்ப ஒல்லியாக இருக்காரு. ஆனால் அவர் சண்டை போடுற எல்லாமே அவரோட உருவத்தில் பெரிய ஆளுங்க. அப்போ என்ன காரணத்தினால அவர் சண்டை போடுறாரு பார்க்கும்போது என் அப்பா சொன்னது அவர் கராத்தே பழகி இருக்காரு. அதில் தான் நமக்கு கராத்தே கற்றுன்ற ஒரு ஆசை உண்டு. ப்ரூஸ்லி மாதிரி ஏதாவது பண்ணுங்க, ப்ரூஸ்லியை விட ஏதாவது பெருசாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் 2021 கிட்டத்தட்ட 31 வருஷம் கழிச்சு நான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 21 வருஷம் கழிச்சு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ப்ரூஸ்லி சாதனையை முறியடித்து ஒரு உலக சாதனை பண்ணியிருந்தது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு MMA பார்க்கும்போது ஒரு கேஜில் 2 பேர் மிருகத்தனமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கிளாடியேட்டர் மாதிரி. எனக்கு கிளாடியேட்டர் படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்தது. எவ்வளோ நம்ம சண்டை பார்த்துருக்கோம். அப்போ தான் பார்த்தேன் 2 ஆம்பளைங்க சண்டை போடுறானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆசை வந்துச்சு, இந்த இடத்துல நம்ம நிற்கணும். சக்கரமண்டியில் ஒரு பேப்பரில் ஒரு வரிமளவரம் பார்த்து சக்கரமண்டியில் மூட்டை தூக்க போனேன். நடுவுலேயே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நான் மூட்டை தூக்கிட்டு வரும்போது அவன் என்ன பார்க்குறான், அதே ரோட்டில் பார்க்குறான். என்னப்பா என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்றான். அவன் இந்த வேலை பார்க்குறான், ஐடியில் ஏதோ வேலை பார்க்குறான். நீ எங்கே வேலை பார்க்குறேன்னு இந்த மூட்டை தூக்குறேன் இந்த மாதிரி சக்கரமண்டியில் அப்படின்னு. அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தேன். உடனே என்ன பண்ணிட்டான், ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் உடனே கிளம்பிட்டான். அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு அகாடமிலையும் மிஷின்ஸ் உங்களுக்கு தயார் பண்ணாது. அங்கே இருக்கிற மேட் ஆர் பேட், அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தயார் பண்ணது. நல்ல கோச் தான் உங்களுக்கு தயார் பண்ணுவார். நல்ல கோச்சுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவை கிடையாது. அவருடைய நாலேஜ் தான் உங்களுக்கு தயார் பண்ணும். ஃபைட் பண்ணணும்னு ஆசைன்னா ஆசை சரியா. அலெக்சாண்டர் வால்சனக்கி ஃபைட் பண்ணணும்னு ஆசை. என் பேர் பாலி சதீஸ்வர். என்னோட கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அப்புறம் அப்பா அம்மா. என் அம்மா வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒரு பார்ட் டைம் ஒரு மணி நேரம் ஒரு சின்ன வேலை மாதிரி பார்த்துட்டு வருவாங்க. அப்பா வந்து ஒரு கொத்தனார். இப்போ அவருக்கு 66 வயசு ஆகுது. இப்போயும் வந்து அவர் வந்து வேலை பண்ணிட்டு தான் இருக்கார். ஈவன் ஞாயிற்றுக்கிழமை கூட அவர் ஓய்வு எடுக்கிறது கிடையாது. ஒரு கடின உழைப்பாளி. நான் வந்து பாலிடெக்னிக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சாய்ராம் காலேஜில் படிச்சிருந்தேன். தொடர்ந்து மரபுவழி தமிழ் மருத்துவம் சொல்லி சித்த மருத்துவம் தமிழ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் யூனிவர்சிட்டியில் யோகா அண்ட் நேச்சுரோபதி சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஏதாவது சும்மா இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி துருன்னு ஏதாவது பண்ணணுன்றது நினைப்போம். கொஞ்சம் விளையாடணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்போ நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும்போதும் வந்து விளையாடுறதுலையோ இல்லை வந்து நம்ம ஏதாவது துணிச்சலாக ஏதாவது செய்கிறதுல நமக்கு ஆர்வம் அதிகம். அப்போ அந்த ஒரு சூழலில் தான் ப்ரூஸ்லி வந்து எனக்கு ஒரு ப்ரூஸ்லி படம்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் என் அப்பா சொன்னார், இவர் தான் ப்ரூஸ்லி. ஆள் வந்து பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு ப்ரூஸ்லி பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பாரு தெரியும். அப்போ இவர் இந்த உடம்பு வச்சுட்டு இவரால் எல்லாரும் நடிக்க முடியுது. ரொம்ப ஒல்லியாக இருக்கார். ஆனால் அவர் சண்டை போடுற எல்லாமே அவரோட உருவத்தில் பெரிய ஆளுங்க. அப்போ என்ன காரணத்தினால அவர் சண்டை போடுறாரு பார்க்கும்போது என் அப்பா சொன்னது அவர் கராத்தே பழகி இருக்காரு. அதில் தான் நமக்கு கராத்தே கற்றுணுன்ற ஒரு ஆசை வந்து. நான் பள்ளியில் போட்டின்னு நான் கலந்துக்கிட்டேன்னா ஒரு கவிதை போட்டி தான். நான் விளையாட்டு போட்டிலாம் இதில் நான் கலந்துக்கல. ஏன்னா ஸ்கூலில் ஃபிசிக்கலைசேஷனே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆர்வம் தான். இருக்கிற பிடி கிளாஸையும் வந்து மேக்ஸ் கிளாஸ் டீச்சர், தமிழ் டீச்சர், ஏதோ ஒரு டீச்சர் வாங்கி போயிடுவாங்க. என்ன பிடி கிளாஸ் வரும், போய் விளையாடலான்னு பார்த்தா இல்லைப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நீங்கள் அப்படின்னுவாங்க. அதனால் நம்ம வந்து ஃபிசிக்கலைசேஷன் கிடையாது, அந்த ஆக்டிவிட்டி நம்மளால் போக முடியல. உலக மொழிகள் பலமொழி உண்டு. அதில் தமிழ் மொழி ஒன்றிலே இனிமை உண்டு. தமிழ் மொழியில் பழமையும் பழம்பெருமையும் உண்டு. ஆங்கில மொழிகள் எங்கும் உண்டு. அது தமிழ் மொழி ஒன்றிடம் தோற்று நின்று.
தமிழ் மொழியை கற்றுணர்ந்து தமிழ் மொழியை வளர்ப்பது நமக்கு தொண்டு. இங்கே ஆரம்பிச்சது என்னோட தமிழ் ஆர்வம். அதுக்கு நிறைய தமிழ் கவிதைகள் எழுதுனேன். இப்போ வரைக்கும் பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, காலையில் என் கூட படித்த பசங்களாம், இவன் வந்து பெரிய கவிஞன் ஆயிடுவான் அப்படின்னு நினச்சாங்க. நேற்று கூட ஒரு பையன் ஸ்டூடெண்ட் என்னோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதை ஞாபகப்படுத்தினான். யாருமே நான் ஃபைட்டர் ஆவேன் இப்படி ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கல. சின்ன வயசுல வந்து நம்ம சின்ன பையனா இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை இல்லையா? அப்போ வீட்டில் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொன்னோன்னே வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. அப்போ வீட்டில் நம்ம வந்து அடம் பிடிச்சோம், இவ்வளோ கேட்டு அவங்க தான் சொன்னாங்க, நீ கொஞ்சமாக இருக்கிற கராத்தேல போயிட்டு நீ அடிபட்டு வரணுமா அப்படி சொல்லி தான் அவங்க நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் ஒன்று கற்றுக்கணும், இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், எனக்கு அதுதான் முக்கியம். அதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு என் அப்பா என்ன பண்ணார், நான் வாரத்தில் ஒரு 50 ரூபா கொடுப்பேன். அப்போ ஃபீஸ் 200 ரூபா தான் மாதம், சரியா? நான் 50 ரூபா கொடுப்பேன், அதை சேர்த்து வச்சு நீ கிளாஸ் போய்க்கோ. அப்படி தான் நான் வந்து கராத்தையை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ கராத்தையில் கிரேடிங்கு, பெல்ட் கிரேடிங், எல்லோ பெல்ட்டு, க்ரீன் பெல்ட் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ கிரேடிங் வரும்போது எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் வாரமானால் வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் திரும்ப நான் பால் போடுறது, பேப்பர் போடுறது, லேபர் ஒர்க் போகிறது, இந்த பெரிய சித்தால் வேலை பார்க்குறது, என்னென்ன வேலை கிடைக்குமோ எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தேன். அதில் கொஞ்சம் பணம் சேர்த்தேன். அப்புறம் பிளாக் பெல்ட் பண்ணுற வரைக்கும் என் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணல. பிளாக் பெல்ட் போகும்போது அது வரைக்கும் நான் கராத்தே மேட்ச்லாம் போயிட்டு நான் வின் பண்ணதை பார்த்து அவங்களுக்கு சரி பையன் வந்து ஏதோ சாதிக்கிறான், ஏதோ ஆர்வமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ 2500 ரூபா கராத்தே பிளாக் பெல்ட்டுக்கு என் அம்மா வந்து அவங்க நகையை அடகு வச்சு கொடுத்தாங்க. ஈவன் வந்து ஒரு ரத்தம் என்னால் ஒரு ஆப்போனண்ட்டுக்கு அடிப்படுது, ரத்தம் வருது, மயங்கி விழுறாங்கன்னா என்ன தோக்கடிக்கிறாங்க, என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. அப்போ தான் பாக்ஸிங் நம்ம ஆர்வம் வந்தது. ஈவன் ஜூடோ பிளாக் பெல்ட் வாங்கினா குறைஞ்ச 5 வருஷம் நான் பயிற்சி பண்ணேன். ஆனால் நான் போய் ஒரு 1.5 வருஷத்துலேயே என் ஜூடோ மாஸ்டர் வந்து நீ பிளாக் பெல்ட் டெஸ்ட்டு போப்பா. எந்த ஒரு மாஸ்டரும் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து பிளாக் பெல்ட்டுக்கு அனுப்பவும் மாட்டாங்க. மாஸ்டர் வந்து பண்ணாங்க. பயிற்சி எனக்கு நல்லா கிடச்சிது. மாஸ்டருக்கு நல்லா பயிற்சி கிடச்சிது. நான் வந்து மார்னிங் ஈவினிங் ஃபுல்லாக அதுக்கு கேம்ப்பு, மார்னிங் அங்கேயே இருந்து பயிற்சி பண்ணேன். போனேன், எக்ஸாம் பண்ணேன், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் பண்ணி அதில் பாஸ் ஆச்சு. சிஎஸ் ராஜகோபால் மாஸ்டருக்கு நான் இப்பவும் தேங்க்ஸ் பண்ணுறேன். செகண்டரி வந்து அடுத்து மொய்தாயில் அசாமில் ராகேஷ் விட்டான ஒருத்தர், அவர் மூலிமா கேம்ப் இருந்துச்சு. எம்எம்ஏ பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மையம், அந்த ஒரு மையத்தில் நம்ம பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து வீட்டில் எனக்கு நிறைய ப்ரெஷர் வந்தது, நீ இதே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? அதுக்கப்புறம் நான் என்னென்னா என் பயிற்சிக்கு நான் செலவு பண்ணுறது ரொம்ப கம்மி தான். போக்குவரத்து, உணவு, இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. இப்போ வீட்டில் வந்து இதே பண்ணிட்டு இருந்தா எப்படி? உனக்கு எதிர்காலம் என்ன ஆக போகுது? இதில் என்ன உனக்கு வருமானம் இருக்குது? அதனால் நீ ஏதோ ஒரு வேலையை பாரு அப்படின்ற ஒரு ப்ரெஷர் நமக்கு வரும்போது தான் அப்போ எனக்கு இதையும் பேலன்ஸ் பண்ணி இதை விட்டுற முடியாது. பயிற்சி பண்ணுன்ற போது தான் படித்து முடிச்சுட்டு நம்ம வேலை ட்ரை பண்ணும்போது நமக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் நான் ஒரு சக்கரை மண்டியில் ஒரு பேப்பரில் ஒரு வரிமளவரம் பார்த்து சக்கரை மண்டியில் மூட்டை தூக்க போனேன். அப்போ ஒரு மூட்டைக்கு 3 ரூபான்னு சொல்லிட்டு 100 கிலோ மூட்டை தூக்குவோம். முதல் நாள் வேலைக்கு போகும்போது ஒரு 3 லாரி கண்டெய்னர் பாக்ஸ், சைனீஸ் சிப்ஸ் பாக்ஸ், அதை இறக்குற மாதிரி வேலை அது. அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து தொடர்ந்து வீட்டுக்கு போகல, தொடர்ந்து ஒரு 30 மூட்டை சக்கரை மூட்டை வந்து வெளி இடத்துல இறக்க வேண்டியது. இறக்கிட்டு 24 மணி நேரம் அன்றைக்கி அங்கேயே செலவாயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் வேலை அங்கே கூலி கொடுத்தாங்க. கூலி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். 1300 ரூபா நான் முதல்ல வாங்கினேன் கூலி. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சொந்தமாக நிறைய பண்ணி நிறைய தொழில் பண்ணோம், ஃபைட் பண்ணோம். ஃபைட்டில் நல்ல வருமானம், எனக்கு நிறைய ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நடுவுலேயே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நான் மூட்டை தூக்கிட்டு வரும்போது அவன் என்னை பார்க்குறான், அதே ரோட்டில் பார்க்குறான். அப்போ அவன் என்கிட்ட கேட்குறான், என்னப்பா என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்றான். ஃபஸ்ட்டு நார்மலாக பேசுகிறான், நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன் அப்படின்றான். அவன் இந்த வேலை பார்க்குறான், ஐடியில் ஏதோ வேலை பார்க்குறான் அப்படின்னு. நீ எங்கே வேலை பார்க்குறேன்னு அந்த மூட்டை தூக்குறேன் சக்கரை மண்டியில் அப்படின்னு. அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தேன். உடனே என்ன பண்ணிட்டான், ஓகே நான் கிளம்புறேன், என் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் உடனே கிளம்பிட்டேன். அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் வந்து நம்மளை வந்து எப்போவுமே ஒருத்தரோட நம்மளை இணைக்கிறதே அன்பு மட்டும்தான். அந்த அன்பு வந்து சமாதானத்தில் மட்டும்தான் உருவாகும். அந்த மெச்சூரிட்டி வரும்போது, அது சின்ன வயசில் வர மெச்சூரிட்டி கிடையாது, டீனேஜில் வர மெச்சூரிட்டி கிடையாது. அது காலம் எடுக்கும். அதுக்கு அந்த காலங்கள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் மெச்சூர் பண்ணி, இப்போ சண்டை போடணும், எங்கே போடணும், நம்ம நாட்டுக்காக போடணும், சரியா? நம்ம சண்டை போட்டால் 4 பேர் ஓ தமிழனா, இந்தியனா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பெருமையாக பார்க்கும். எம்எம்ஏ நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் 2009-10 நேரங்களில். நான் காலேஜ் முடித்த நேரத்தில் பெலட்டூர்னு சொல்லிட்டு ப்ரைம்னு ஒரு சேனலில் பெலட்டூர்னு ஒரு ஃபைட் வரும். அதான் நான் ஃபஸ்ட்டு எம்எம்ஏ தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு எம்எம்ஏ பார்க்கும்போது ஒரு கேஜில் 2 பேர் மிருகத்தனமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கிளாடியேட்டர் மாதிரி. எனக்கு கிளாடியேட்டர் படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்தது. அது வந்து ஒரு படமாக பார்த்தோம், ஆனால் நிஜமாக பார்க்கும்போது ரத்தம் வலியுது, கீழே அடிபட்டு விழுறாங்க. அப்போயே யாருமே விட்டு கொடுக்கல.
அப்போ எனக்கு என்னன்னா எவ்வளோ நம்ம சண்டை பார்த்துருக்கோம். அப்போ தான் பார்த்தேன் 2 ஆம்பளைங்க சண்டை போடுறானுங்க, உண்மையாக சண்டை போடுறானுங்க அப்படின்னு சொல்லி டபிள்யூடபிள்யூலாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இது பார்க்கும்போது அப்போ எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு வந்து மற்றவங்க பார்க்கும்போது அவங்க என்னடா இப்படி சண்டை போடுறாங்க அதை ஒரு பதட்டமாக பார்த்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆசை வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம நிற்கணும், இந்த கேஜுக்குள்ளே நம்ம போகணும், நம்மளும் ஃபைட் பண்ணணும், நம்மளும் இறங்கி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ தான் எம்எம்ஏ தயாராகணும்னு சொல்லி நிறைய தேட ஆரம்பித்தேன். உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுடைய சண்டையில் பிரதிபலிக்கணும். நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய்யணும். ஏன்னா வந்து உன் மூஞ்சில குத்துவான், உன் உடம்புல குத்துவான், உன் காலில் அடிப்பான், கையில் அடிப்பான், தூக்கி போடுவான், லாக் பண்ணுவான். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு சண்டைன்றது சொந்தம் தான் சண்டை. சரிங்களா? ரெண்டு பேரும் முழுமையாக மோதிக்கிட்டு இருக்கும்போது மோதிக்கிட்டு நீ உன் பலமா என் பலமா, உன் டெக்னிக்கா என் டெக்னிக்கா, அதில் நம்ம வந்து தீர்வு பார்த்துக்கணும். அப்போ எம்எம்ஏ அது வந்து அதுக்கு வந்து 100% முழுமையாக இருந்தது. அப்போ நான் அந்த எம்எம்ஏல நான் இறங்கணும்னு சொல்லிட்டு நான் சுற்றி தேடிட்டு இருந்தேன். மேஜரானா எனக்கு ஏசிஎல், ஆன்டி குஷியல் லிகமெண்ட், ஸ்போர்ட்ஸில் எல்லாருக்கும் ஆகிறது தான் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது. அது லெஃப்ட் நீல எனக்கு ஆப்ரேஷன் வந்து ஸ்க்ரூ வச்சுருந்தது. எனக்கு ரைட்லேயும் வந்து கொஞ்சம் சேம், ஆனால் பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஷோல்ட்ரு, ஆங்கிள், அப்புறமேட்டு டோ, உடம்புல காயம்படாத இடமே கிடையாது. தலையிலையும் ஆப்ரேஷன் போனது ஒரு இடம் தான், மற்றெல்லாம் போயிருக்கலாம், நான் போகல. வேணாம், மென்டலாக கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டேன். இப்பயும் போகணுன்னா போகணும், வேணாம். எந்த ஒரு அகாடமிலையும் மிஷின்ஸ் உங்களுக்கு தயார் பண்ணாது. சரியா? அங்கே இருக்கிற மேட் ஆர் பேட், அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தயார் பண்ணது நல்ல கோச் தான் உங்களுக்கு தயார் பண்ணுவார். நல்ல கோச்சுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவை கிடையாது. அவருடைய நாலேஜ் தான் உங்களை தயார் பண்ணும். அந்த லெவல் ஆஃப் கோச்சஸ் வந்து பொதுவாக நம்மளுடைய மாநிலத்தில் ரொம்ப கம்மி தான். நார்த்தில் இருக்கிற அந்த லெவல் ஆஃப் கோச்சஸை விட தமிழ்நாட்டில் அந்த லெவல் ஆஃப் கோச்சஸ் ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி நல்ல லெவல் ஆஃப் கோச்சஸ் நம்ம கிடைக்கும் போது தமிழகத்தில் நல்ல வீரர்கள் உருவாகலாம். முதல்ல நான் கராத்தேல தான் நான் ஆரம்பித்தேன். அதில் ஒரு முருகவேல்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர். அதுக்கப்புறம் ஜூடோ, பாக்ஸிங் அதுக்கு முன்னாடி சரவணன் மாஸ்டர், சதர்ன் ரயில்வே இன்ஸ்டியூட். அப்புறம் ஜூடோ வந்து சிஎஸ் ராஜகோபால் மாஸ்டர், ஃபாதர் ஆஃப் ஜூடோ இன் சவுத் இந்தியா, கிராண்ட் மாஸ்டர். 84 வயசில் இப்பயும் பயிற்சியில் இருக்காரு. என்னோட ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர். வர்மக்கலை வந்து ஒரு கண்ணன் ஆசான், லேட் கண்ணன் ஆசான், அப்புறம் கருணாகர ஆசான்னு சொல்லிட்டு. சிலம்பம் வந்து மதுரையில் சாலமன் மாஸ்டர், கணேஷ் மாஸ்டர் சொல்லிட்டு சிலம்பம். அப்புறம் பிரசிலன் ஜூஸ் வந்து அது பல இடங்களில் என்னோட நண்பர்கள் மூலயமா, பரத் கந்த நண்பர்கள் மூலயமா, அப்புறமேட்டு கிராஸ் ட்ரெயின் சொல்லிட்டு டெல்லியில், அப்புறம் தாய்லாந்தில் இந்த மாதிரி பிரசிலன் ஜூஸ் ட்ரெயின் பண்ணி. ரெஸ்லிங் வந்து ராம் பர்வேஷ் யாதவ்னு சொல்லிட்டு வேர்ல்டு சாம்பியன் ரெஸ்லர், டெல்லி அவர்கிட்ட நான் தயாரானது ரெஸ்லிங்கில் மல்யுத்தம். டேக்வாண்டோ வந்து முகேஷ்னு ஒருத்தர். கராத்தியில் இன்னொரு வந்து ஷோட்டகான் கராத்தியில் நான் பயிற்சி பண்ணது சாலமன் புஷ்பநாதன் மாஸ்டர் சொல்லிட்டு மதுரையில். கிக் பாக்ஸிங் மொய்தாயெல்லாம் தாய்லாந்துலேயும், அப்புறம் இங்கே வந்து சென்னையில் வந்து 2-3 நண்பர்கள் கூடயும் பயிற்சி பண்ணது. போட்டிக்காக தயாராகும் போது 10 வயசில் கராத்தியில் தான் நான் ஆரம்பித்தேன். அங்கேருந்து தான் ஆரம்பித்தேன். அப்போ என்னோட மாஸ்டர்கிட்ட தான் நான் சொன்னேன், ஒரு டைமில் ப்ரூஸ்லி மாதிரி ஏதாவது பண்ணுவேன், ப்ரூஸ்லி விட ஏதாவது பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் 2021 கிட்டத்தட்ட 31 வருஷம் கழிச்சு நான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 21 வருஷம் கழிச்சு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ப்ரூஸ்லி சாதனையை முறியடித்து ஒரு உலக சாதனை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பரவாயில்ல எல்லா மக்களும் பார்த்துச்சு. அதில் மக்கள் அதை பாராட்டவும் செஞ்சாங்க, விமர்சனம் பண்ணவும் செஞ்சாங்க. எப்பவுமே விமர்சனம் இல்லை. நானே கூட இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட் ப்ரூஸ்லி சாதனை முறியடிச்சுன்னு சொன்னால் நான் கூட அதை விமர்சனம் பண்ண தான் செய்வேன். ஏன்னா ப்ரூஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அப்போது எனக்கு பிடிச்ச ஒரு ஆள், நான் ஆச்சரியப்படுற ஒரு ஆளை, அவரோட ஐடென்டிஃபை அடையாளமே வேகம் தானே. அந்த வேகத்தையே வந்து ஒருத்தன் முறியடிக்கிறான் அப்படின்ற போது அது எல்லாருக்குமே வந்து ஆச்சரியத்தை கொடுக்கும், சந்தேகத்தை கொடுக்கும்ல. அதுதான் என்ன பண்ணேன், அதுக்கு திரும்ப நான் பண்ணேன். இப்போ சமீபத்தில் வந்து நான் ஐபிபிசின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ பாக்ஸிங் மேட்ச், அது இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்சில் உலக சாம்பியன்ஷிப்பில் வந்து நான் ஒரு இலங்கையில் சிங்கள வீரனை வீழ்த்தி உலக சாம்பியன்ஷிப் பண்ணியிருந்தேன், ப்ரொஃபஷனல் பாக்ஸிங். கிக் பாக்ஸிங்கில் ஒரு இத்தாலியனை வின் பண்ணி வேர்ல்டு கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷனில் இன்டர்நேஷ்னல் சாம்பியனாக வந்திருந்தேன். அதுக்கு முன்னாடி தொழில்முறை எம்எம்ஏ போட்டியில் 4 முறை முதல் 2 நாக் அவுட்டில் வின் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த மாதம் வந்து டெல்லியில் ஒரு போட்டியிலையும்
அதுக்கு முன்னாடி புக்காட்டில் ரஷ்யனை எதிர்த்து ஒரு போட்டியிலையும் சண்டையிடுறேன். அதுதான் தயாராகிட்டு இருக்கேன். தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நம்ம 4 டைம் மொய்தா நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் ப்ரொஃபஷனல் சாம்பியன்ஷிப்பு, அமெச்சூர் சாம்பியன்ஷிப்பு, 2 ப்ரொஃபஷனல் சாம்பியன்ஷிப்பு, 2 அமெச்சூர் சாம்பியன்ஷிப்பில் தொடர்ந்து வின் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் தோற்றது கிடையாது. எம்எம்ஏ தொழில்முறை போட்டியிலும் நான் எம்எம்ஏலையும் தோற்றது கிடையாது. என் முன்னாடி வந்து ஒரு ஃபோர்ஸாக வர வாட்டர், கூட்டத்தை கலைக்கிறது தண்ணி அடிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக வர வாட்டர், அந்த ஃபோர்ஸில் வர தண்ணியை எதிர்த்து நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். அதில் 30 நொடியிலேருந்து 10 நொடியிலேருந்து 30 நொடி நமக்கு இலக்கு. அதில் நம்ம வந்து 100லேருந்து 300 பஞ்சஸாக நம்ம பயிற்சி பண்ணி கொண்டு வர போகிறோம். இதெல்லாம் நான் அடுத்த மாதம் நான் தொடர்ந்து 2-3 ஃபைட் பண்ண போகிறேன். அது முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த உலக சாதனையை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. எம்எம்ஏல ஒரு இப்போ இந்திய அளவுக்கு நமக்கு அங்கீகாரம் இருக்குது. அது சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரம் நமக்கு தேவைப்படுது. ஒரு வீரனாகவும் ஒரு என்னுடைய நம்ம என்ன சொல்ற திறமையும் சரி, ஒரு தமிழனா நம்மளுடைய மரபு சார்ந்த நம்மளுடைய வீரத்தும் சரி, ஒரு இந்தியனா நம்முடைய தேசப்பற்றும் சரி, இதெல்லாம் நான் வந்து சர்வதேச மேடையில் நம்ம அச்சீவ் பண்ணோம். அது UFC அந்த களத்துக்கு போகணும். அதுக்கான ஒரு பயிற்சி தான் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து என்னோட தொடர்ந்து எல்லா போட்டிகளையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். மேற்கொண்டு நம்ம அமெரிக்காவில் வந்து டூயி குப்பர் சொல்லிட்டு பிரான்சிஸ் சிங்கானோ, மைக் டைசன் எங்களுடைய பயிற்சியாளர், அவங்க நம்ம பயிற்சி கொடுக்க தயாராக இருக்காங்க. நம்ம அமெரிக்கா போகிற பட்சத்தில் நம்ம அங்கே பயிற்சி பண்ணி அடுத்த கட்டத்தில் நம்ம UFC ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்போ, அதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்போ நமக்கு அங்கே இருக்குது. அதே மாதிரி நான் இந்த கின்னஸ் சாதனைகள், ஏன்னா வந்து ஒரு ஃபைட் பண்ணுறேன், அதை தாண்டி உலக சாதனை நிறைய பண்ணணும். தொடர்ந்து ஒரு 3 உலக சாதனை பண்ணியிருக்கேன். புருஸ்லியோட சாதனை முறியடிச்சு 13 குத்து இருந்தேன், அது ஒரு உலக சாதனை. அப்புறம் 16 குத்து என்னோட சாதனையை முறியடிச்சு பண்ணியிருந்தேன், அதே பத்தி கலர் மட்டத்தில் 2022 ஜனவரியில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஆகஸ்ட் மாதம் அதே வருஷத்தில் கண்ணை கட்டிக்கிட்டு ஸ்பீட் பாலில் 438 குத்துகள் ஸ்பீட் பாலில் கண்ணை கட்டிக்கிட்டு பண்ணியிருந்தேன். 3 உலக சாதனை பண்ணியிருந்தேன். மேற்கொண்டு எனக்கு அடுத்து ஒரு 10 உலக சாதனை, குறைஞ்சபட்சம் ஒரு 10 உலக சாதனை மேலே பண்ணணும். ஃபைட் பண்ணணும்னு ஆசை சரியா. அலெக்சாண்டர் வால்சனக்கி ஃபைட் பண்ணணும்னு ஆசை.